Hi friends, welcome to Simple Cooking Vlog. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமானது. இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு நம்ம வரமிளகாய் மட்டும்தான் காரமாக ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம். இதில் லைட்டாக நம்ம உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் போட போகிறோம், வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ சிக்கன் அதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்து வரும். இது கூட நம்ம வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் ஆட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட சொல்லுவாங்க. இப்போ நான் இதுலேயே இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ஈஸியாக டேஸ்ட்டாக செமையாக ரெடி ஆயிரும். இதை இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த ஒரு கோல்டன் கலரில் வரும். அதுதான் செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மூடி போட்டு குக் பண்ணுவோம். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. கொஞ்சம் ஹெவியான பாத்திரத்தில் செய்யும்போது உங்களுக்கு ஹீட் நல்லா அப்சர்வ் பண்ணும், கீழே அடி பிடிக்காது. ஸோ மண் பாத்திரம் இருந்தால் மண் பாத்திரத்தில் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் கூட செய்யலாம், உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இன்றைக்கி சிக்கனில் நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணாமல் வாங்கியிருக்கேன். ரிமூவ் பண்ணாமல் வாங்கும்போது உங்களுக்கு சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், அந்த சிக்கன் எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி தான் வரணும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சிம்பிள் குக்கிங் vlog லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.